இது வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை மேற்கு மாவடி முன்மாறி அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை. மாவடி முன்மாறி அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை. இப்படியே வந்து கொண்டிருக்க இங்கே வெள்ளம் ஓட்டுற மிஷினெல்லாம் வெள்ளம் ஓட்டுது. ஒரு பக்கத்தில் நெல் மூடையெல்லாம் கட்டி கொண்டிருக்காங்க வயலில். அப்படியே வரக்குள்ள இப்படியே இந்த பாடசாலைக்கு ஒரு தினம் போய் பார்ப்போம் என்கின்ற ஒரு ஆசை. நான் 2-3 நேரம் போயிட்டு வந்தேன்னா நான் பார்த்தேன். நான் இப்படியே உள்ளக்குள்ளே இந்த பாடசாலைக்கு உள்நுழையக்குள்ளே சொல்லலாம். அந்த பாடசாலை எப்படி இருக்கேண்டி இங்கே பாருங்க. இது ஃபுல்லாகவே மரங்களை தான் இருக்கும். புளிய மரம், ஆலமரம், எல்லா மரம் தான். எல்லா பக்கமும் மரமாக தான் இருக்கு. மாவடி முன்மாதிரி அந்த காலத்தில் இங்கால ஒரு அதாவது யுத்த பிரதேசம், மிகவும் பாதிக்கப்பட்ட பிரதேசம், கஷ்ட பிரதேசம். அப்போ இதில் வந்து சொல்லப்போனால் காடுகள், இயற்கை வளங்கள் என்னக்குள்ள ஆலமரம், புளிய மரம், எல்லா மரம் இங்கே ஆயிருக்கு. ஆனால் உண்மையாகவே இங்கே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட டிராக்டர் பெட்டி கணக்கில் கொத்து கிடக்கணும், குப்பை உளம் கிடக்கணும். இங்கே பாருங்க, இந்த வசதிகளற்ற பின்தங்கிய பிரதேசத்தில் இருக்கிற இந்த பாடசாலையில் இவ்வளவு சுத்தமாக இருக்கண்டு. இது ஒரு முன்னுதாரணம். அதுவே பாடசாலை ஒன்றில் கட்டடங்கள் இருப்பது தான் முக்கியமண்டில்லை. முதலாவது அது சுத்தம் பேணப்பட வேணும், சுத்தச்சூழல். அதில் இந்த பாடசாலை ஒரு முன்னிடம் வகிக்கின்றது. அது மாத்திரமில்லை, நான் இந்த பாடசாலை நபர்கள் அதிபர் நிற்கிற மருத்துவத்தில் அதிபர்கிட்ட கேட்டு பார்ப்போம். அதிபர் தம்பி என்ன பேர் உங்களோட? அதிபர் வந்து சூரியகுமாராம். இன்றைக்கு தான் காண்றன் இவரை. உங்களுடைய ஊர் கழுதாவள ஊரா? அதுக்கென்ற ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. கழுதாவள ஊர் விவசாயம், அது மட்டும் இல்லை சுத்தத்தை பண்ணுறதுல முதலாம் இடம். கழுதாவளையை சேர்ந்த அதிபர் என்னென்னு சொன்னீங்க பேர்? சூரியகுமார் அவர். நீங்கள் என்ன பாடம்? ஆரம்ப கல்வி. இங்கே எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க? 146 மாணவர்கள் படிக்கிறாங்க. எத்தனாம் வகுப்புலேருந்து எத்தனாம் வகுப்பு வரை? தரம் 1 வரைக்கும் 11 வரைக்குமான 146 மாணவர்கள். அதிபர் உட்பட 18 ஆசிரியர்கள். அதிபர் உட்பட 18 ஆசிரியர்கள், அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் உட்பட 18 பேர். அதிபர்கள், ஆசிரியர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உட்பட 18 பேர் இருக்கிறாங்க. ஆகவே யாருமே கேட்டப்படாது. இந்த அதிபர்கிட்ட கேட்கக்கூடாது. நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன்டா, இந்த நான் ஏன் இறங்கினேன்டா, இங்கே பிழை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை, இங்கே உள்ள நிறைவுகளையும் சுட்டி காட்டி பாராட்டுறதுக்கு தான். நான் அதிகமாக தாண்டமலை முருகனாலயத்துக்கு போகல 2-3 நேரம் இந்த பாடசாலையில் வீதியில் மாணவர்களை சந்திச்சிருக்கிறேன், மாணவர்கள பெற்றோர்களை சந்திச்சிருக்கிறேன். அதன் பின்பு தான் நான் இந்த பாடசாலையை செல்ல வேணும் என்கின்ற ஒரு என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு ஆர்வம் எனக்கு தோணுது. அதன்படி நான் இங்கே வரேன். அப்போ அதுவே சொல்கிறார் வந்து ஆண்டு 1 தொடக்கம் ஆண்டு 11 வரையில், ஓலையில் வரையில் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 146 மாணவர்களையும் அபிவிருத்தி உத்தியோகத்தர், அதிபர் உள்ளடங்களாக 18 பேரையும் கொண்டிருக்கு இந்த பாடசாலைன்னு சொல்கிறாரு. அப்படி இருந்தும் இந்த பாடசாலையை பார்க்க ஒரு ஆசையாக இருக்குது. ஒரு இல ஊடகங்கள் இல்லை, ஒரு பேப்பர் ஊடகங்கள் இல்லை. ஆகவே கட்டிடங்களை கட்டி கொடுத்து கட்டிடங்கள் அப்படியே பாலடைஞ்சு போகிறத விட அழகான ஒரு கட்டிடம் ஒன்று காட்டி சேருது. அது என்ன கட்டிடம் சார்? ஆரம்ப கல்வி வகுப்பறையும் கம்ப்யூட்டர் யூனிட். ஆரம்ப கல்வி வகுப்பறையும் கம்ப்யூட்டர் யூனிட்டும் கொண்டு அங்கே என்ன தெரியுது. அப்போ இப்படி பார்க்கக்குள்ள அங்கே ஒரு அழகான சிலையும் தெரியுது. அது என்ன சிலை? சரஸ்வதி சிலை. கல்விக்கு முதலிடம் கொடுத்துருக்காங்க. அப்படி எவ்வளோ நான் இங்கே வாரதுக்கு என்ன காரணமெண்டா, நான் நன்மையில் இந்த வீதியில் போக்குள்ள அன்றைய நாள் கிட்டத்தட்ட ஒரு 5:30 அல்லது 5:30 தாண்டி விட்டு நினைக்கிறேன். அவ்வாறு போகும்போது ஒரு மாணவர் கூட்டம் ஒன்று வீதியால் நடந்து கொண்டு செல்கின்றது. ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அப்போது தான் நான் அவர்களிடம் அவடத்தில் நின்று, மக்கள் நீங்கள் எங்கே படிக்கிறீர்கள்? அவர்கள் சொன்ன விடயம் அதில் அரைவாசி பேர் சொன்னது கட்சேன்னு, இன்னொரு அரைவாசி பேர் சொன்னாங்க வந்து இந்த மாவடி முன்மாரி ஸ்கூல். அப்போ எனக்கு இந்த பேர் நல்ல ஞாபகம். அந்த காலத்தில் மாவடி முன்மாரின்னு சொன்னால் அது மிகவும் பேர் போன இடம். ரைட். அப்போ ஏன்
நீங்கள் இப்போ நடந்து போகிறீங்க, ஏன் நடந்து வாரீங்க? நாங்கள் வந்து கணித வகுப்புக்கு வந்து வரோம். அந்த கணித வகுப்புகள் நடக்குது இங்கே தான். அந்த கணித வகுப்புகள் நடக்குது. கட்சேனை ஸ்கூலுக்கும் கணித வகுப்பு இங்கே தான் நடக்குது என்ற விடயத்தை அந்த மாணவர்கள் சொன்னது மாத்திரமில்லை, அந்த மாணவர்களோட பெற்றோர்கள் என்கிட்ட தெரிவித்த கருத்தும் நான் அவங்கள்ட்ட கிண்டி சில கேள்வியில் கேட்டேன். இந்த பாடசாலை முதன்மையான பாடசாலை என்கின்ற விடயம் அங்கேருந்து வெளிச்சத்துக்கு வந்தது. அவர்களை சேர கேட்டு பார்ப்போம், அந்த வகுப்பு நடக்குதா சரிங்க? செவ்வாயும் வெள்ளிக்கிழமையும் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் விசேட கணித வகுப்பு நடக்குது. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் விசேட கணித வகுப்பு ஓலவிலுக்கு நடக்குதா? தரம் 10-11க்கு நடக்குது கணித பாடம். ஏன் கணித ஆசிரியர் இங்கே இல்லையா? கணித பாட ஆசிரியர் இல்லாத காரணத்தினால் வகுப்பு நடக்குது. அது எந்தெந்த பாடசாலை மாணவர்கள் வராங்க? 40 வட்ட விபுலானந்த வித்யாலயம், அப்போ கட்சேனை விஷ்ணு வித்யாலயம், 40 வட்ட விபுலானந்தா வித்யாலயம், அதே மாதிரி உங்களுடைய பாடசாலை மாவடி முன்மாரி, அவங்க 3 பாடசாலை மாணவர்களுக்கு இங்கே வகுப்பு நடக்குது. எல்லாம் மொத்தமாக எத்தனை பேர் வருவாங்க வகுப்புக்கு? 30 பேர் வகுப்புக்கு வருவாங்க. அந்த 30 பேருக்கும் இங்கே வகுப்பு நடக்குது 3 நாட்கள். கிழமையில் 2. அந்த வகுப்பை யார் நடத்துகிறா? பாருங்க, ஒரு கோட்டை கல்வி பறிப்பாளர் உதயகுமார் சார் தானே வந்து படிப்பிக்கிறார். அவர் மெட்ஸ் ட்ரெயின் போலன்னு கிராஜுவேட்டா? மெட்ஸ் கிராஜுவேட் ஒரு ஆள் செய்கிறார். கொடுத்து வச்சவங்க இந்த பிள்ளைகள். அவர் வந்து கோட்டை கல்வி பணிப்பாளர் மண்முனை தென்மேற்கு, மண்முனை தென்மேற்கு கோட்டை கல்வி பணிப்பாளர். இங்கே வந்து மாலை வேளையில் 2 நாட்கள் 3 பாடசாலை மாணவர்கள், அதாவது கட்சேனை விஷ்ணு வித்யாலயம், 40 வட்டை விபுலானந்தா வித்யாலயம், மாவடி முன்மாரி, அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை ஆகிய 3 பாடசாலையை கொடுக்குறார் என்றால் முதலில் அந்த கோட்டை கல்வி பணிப்பாளரை நான் பாராட்டணும். காரணம் என்னென்றா, இன்றைய நாட்களில் நடந்து கொண்டிருப்பதெல்லாம் வலயங்களில் கயிறிழுத்தல் போட்டி. 2வது நடந்து கொண்டிருப்பது நீயா நானா. 3வது நடந்து கொண்டிருப்பதெல்லாம் தொடர்ச்சியான என்று சொல்லி நான் அதோட நிப்பாட்டுறேன். நாங்கள் கூட கழிச்சிடுவேன். அவ்வாறு இருக்கக்குள்ள இந்த கோட்டை கல்வி பணிப்பாளர் நான் கயிறிழுத்தல் போட்டிக்கும் போகல, நீயா நானா என்கின்ற அந்த போட்டிக்கு நான் போகல. நான் மாணவர், நான் ஒரு மேத்ஸ் கிராஜுவேட். நான் அந்த அறிவுகளை நான் மாணவர்களுக்கு பயில போகிறேன்னு சொல்லி போட்டு அந்த உதயகுமார் சார் வந்து இங்கே மாணவர்களுக்கு படிப்பிக்காரு. பெற்றோர்களும் ஆர்வமாக மாணவர்கள் அழைச்சி போகிறாங்க. அதை நான் அந்த கண் கூட கண்டுதான். ஆகவே இவ்வாறான அதாவது கோட்டை கல்வி பணிப்பாளர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். அது மாதிரி கூட இல்லை வேறு என்ன பாடங்களுக்கு ஆசிரியர்கள் இல்லை? ஐசிடி இல்லை, கணித பாடம் இல்லை, மற்றது இருக்கு. உங்களோட வலய கல்வி பணிப்பாளர் யார்? கங்கேஸ்வரி. இல்லை கங்கேஸ்வரி இல்லை, கங்கேஸ்வரன், திருமதி கங்கேஸ்வரன். அவரோட பேர் வந்து வேறு எனக்கு தெரியும். அவள் வந்து ஆரியம்பதியா? மண்டூர். அவரோட பேர் வந்து சங்கரி. சங்கரி கங்கேஸ்வரன் என்ன? சரி, ரைட்டு. அவள் ஆரண்டு சொன்னால் மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரியில், மட்டக்களப்பு மஞ்சந்தொடுவா தொழில்நுட்ப கல்லூரியில் நான் கேள்விப்பட்டேன். அவரை பற்றி ஒரு பதிவாளர் இருக்கிறார், சுப்ரா கிரேட்டில் ஒரு பதிவாளர். அவர் பேர் கங்கேஸ்வரன். அந்த தொழில்நுட்ப கல்லூரியில் உள்ள ஒரு நேர்மையானவர். அவர் கடமைகளை ஒழுங்காக சொல்கிறவர். அதாவது ரெஜிஸ்ட்ரார் பதிவாளர் என்ற கடமையை 100க்கு 100% செய்கிறவர் தான் அவருடைய கணவர். அந்த வகையில் அவள் வந்து SLEAS ஆஃபீஸர். அதுவும் அவர் எனக்கு சொல்லலை, நான் கிட்டத்தில் அந்த விஷயம் அறிஞ்சு கொண்டேன். அவை மிகவும், அதாவது கணவன் மனைவி என்று சொல்லக்குள்ள அவங்க நிர்வாகத்துக்கு மிகவும் பொருத்தமானவர்கள். இப்போ அவள் தான் வலய கல்வி பணிப்பாளராக இருக்கிறார். அவள் நிறைய இந்த இதில் பார்த்தா உங்களுக்கு ஏதாவது குறைபாடு இருக்க மாட்டா தீர்த்து கொள்ள வேணும். ஆகவே வலய கல்வி பணிப்பாளர் சங்கரி கங்கேஸ்வரன் அம்மணி அவர்களே, நான் இங்கே திடீரென்று தான் வந்தேன். இந்த பாடசாலையில் சில நல்ல விடயங்களை கண்டு தான் வந்தேனே ஒழிய நான் இந்த குறைகளும் காண்பதற்கு வரவில்லை. ஆகவே அம்மணி அவர்களே, ஏதாவது குறைபாடு இருந்தால் அவரை தீர்த்து வைப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆகவே அந்த வகையில் மண்முனை தென்மேற்கு
மாவடி முன்மாறி அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை மிகவும் திறமையாக இயங்குகின்றது. பின்தங்கிய பிரதேசத்தில் இருந்தாலும் வெளியிலிருந்து உள்சூழலை பார்க்கின்ற போது அதை வெளிச்சது போல் காணப்படுகின்றது. அவ்வாறு இருக்கின்ற போது நான் வகுப்பாக போய் அதை பார்க்கவும் இல்லை, அதை படமெடுக்க விரும்பவும் இல்லை. காரணம் என்னவென்றால் இவர் முன்கூட்டி நீர் அவரை விட்டு அனுமதி பெற்றீரா என்கின்ற ஒரு பிரச்சனை இவருக்கு வரும் என்றபடினால் நான் அதை இவ்விடத்தில் விட்டு விடுகிறேன். நான் அவ்வாறு எடுத்தால் கூட வலயக்கல்வி பணிப்பாளர் அதை பேசுகிறாவோ பேசலையோ எனக்கு தெரியும். நான் அது அந்த அளவுக்கு போயிருந்தாலும் ஒரு மிகவும் திறமையான ஒரு பாடசாலையில் எனது கண்கூட காட்சியாக நான் சில விடயங்களை கண்ட பின்பு இங்கு கணித ஆசிரியர் இல்லை, ஆனால் 3 பாடசாலைகளுக்கு, அதாவது 40 வட்டை விவேகானந்தா வித்தியாலயம், மாவடி முன்மாறி அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை, அதே போன்று கட்சேனை விஷ்ணு வித்யாலயம் ஆகிய 3 மாணவர்கள் அங்கு கணிதாசிரியர் இல்லாதபடியினால் ஒரு டிஓ, ஒரு கோட்டக்கல்வி பணிப்பாளர், ஒரு பட்டதாரி கணித பட்டதாரி இங்கு வந்து கணித பாடங்களை கற்பிக்கின்றார். அதை கண்ட அந்த காட்சி தான், அதாவது மாணவர்களை அழைத்து வந்தமை, கூட்டிச் செல்லுகின்றமை, அதே போன்று அந்த மாணவர்களினுடைய ஒழுக்கம், அந்த மாணவர்கள் எவ்வாறு அழகாக அந்த வீதியால் சென்றார்கள் என்கின்ற விடயங்களை நான் கண்கூட கண்டவன் என்றபடியினால்தான் நான் இந்த பாடசாலைக்கு வந்தேன். அந்த வகையில் நான் ஏற்கனவே 2 தசாப்தம் இங்கே இந்த பகுதிக்கு அதிகம் வந்து சேர்ந்தவன். நான் தற்போதும் செல்வதே தாண்டாமலை முருகன் ஆலயத்துக்கு செல்லுகின்ற போதே திடீரென முருகன் சொல்லியிருக்கிறார், நீ நல்ல விடயங்கள் எல்லாம் அவதானிக்கு போனாய், ஒரு தினம் இதையும் பார்த்து போண்டு. அதன் அடிப்படையில் வந்து அந்த வகையில் இந்த அதிபர் சூரியகுமார் அவருக்கு கழுதாவளை ஊர் அதிபர் மாவடி முன்மாறியில் சூரியகுமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தவனாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.